அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும்? விருச்சிக ராசிக்காரர்களில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழப்பமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படலாம். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடியதாகும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகலாம். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படலாம். அரசாங்க அதிகாரங்களின் அனுகூலமான போக்கு உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம். விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்கம் போல காணப்படலாம். பணியாளர்களின் விற்பனை அதிகரிப்பதால் ஊக்கத்துடன் நீங்கள் செயல்பட்டு வருவீங்க. குடும்ப நிர்வாகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைச்சிருக்கு. சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்துக்கு மாறுதல் கிடைக்கக்கூடியதாகும். நிர்வாகத்தின் பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடியதாகவும் இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம். விற்பனையும் லாபமும் வழக்கம் போல காணப்படலாம். பணியாளர்களுடைய விற்பனை அதிகரிப்பதால் நீங்கள் ஊக்கத்துடன் செயல்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் கவனித்து வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. குடும்ப நிர்வாகத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கணவருடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருத்தணி முருகனை வழிபட உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். பாக்கிய குருவால் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணி விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம். வியாபாரிகள் முதலீட்டில் கவனமாக இருப்பது நல்லது. உடல்நலனில் கூடுதல் கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் சனியும் ராகுவும் உங்களுக்கு உழைப்பை அதிகரிப்பார். உடல்நிலையில் ஏதேனும் ஒரு பாதிப்பு இருக்கக்கூடும். சுக்கிரன் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ப பணம் வரக்கூடியதாகும். நெருக்கடி நீங்கக்கூடியதாகும். ராசிக்குள் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணம் லாபம் தரக்கூடியதாக, எதிர்பார்த்த பணம் வரக்கூடியதாகும். ராசியாதிபதி தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக அனுகூலமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமைக்கேற்ப உயர்வு உண்டாகலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி பொருள் வரவு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உயர்ந்த நிலை ஏற்படலாம். பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை சிறப்பாக நடந்து பணவரவு அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளப்படும். குடும்பத்தில் இருந்த மனசங்கடங்கள் நீங்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு. உங்களுக்கு குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு சோர்வு இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்து வெற்றியை நீங்கள் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். ராகு 5ல் இருப்பதால் தாயார் வகையில் பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாகும். தொழில் போட்டியாளர்களுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில், கிரக நிலைகள்லையும் நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக, இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சூரியன், சுக்கிரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் புதன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலம் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் கலை இலக்கியத்தில் மீது ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாகும். நல்ல பலன்கள் உண்டாகக்கூடியதாகும். தந்தையின் உடல்நலன முன்னேற்றம் ஏற்படலாம். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம். தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணியில ஈடுபடவும் தோன்றும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. பயணத்தின் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபார தொடர்பான பணிகளில் நிதானமாக ஒரு போக்கு காணப்படலாம். வியாபார போட்டிகள் இருந்தாலுமே அதனால் பாதிப்பு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் உங்களுக்கு சிலருக்கு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் எதிர்பார்த்த செலவுகளும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கு. உறவினர்களுடன் பக்குவமாக பேசுவது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படலாம். பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கலைத்துறையில் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் மனதில் ஒருவித கவலை இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை சிறக்க செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கக்கூடியதாகும். தொழிலில் விரிவாக்க தொடர்பான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு உங்களுக்கு உற்சாகமாக காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல பல மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவலாம். வாய்க்கால் வருமான பெருகும். வியாபாரிகள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாகவும் புத்திர பாக்கியம் ஏற்படலாம். விருந்துகளில் கலந்து கொண்டு நன்மையை நீங்கள் ஆதரவு அடையக்கூடியதாக இருக்குது. தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அரசியல்வாதிகளுடன் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைச்சிருக்கு. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி திக்க நோக்கி செல்லும். புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படலாம். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படலாம். இதன் காரணமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை ஏற்படலாம். மகான்களுடைய ஆசி, புதிய தொடர்புகள் மூலம் நன்மை ஏற்படும். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் காலம் கனிந்து வரலாம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி நடக்கும். கவர்ச்சிகரமான பொருட்களை நீங்கள் பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க. சில நேரங்களில் சுறுசுறுப்பான ஒரு நிலை நிலவக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். இதனால் மேலதிகாரிகளுடன் பாராட்டு கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உறவினர்களின் நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்க்கால் வருவாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகும். வாக்கு வன்மையினால காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மன சஞ்சாரம் நீங்கக்கூடியதாக, மன நிம்மதி உண்டாகக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பெரியோர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அனுகூலமான ஒரு வாரம். பல வகையில் தனவரவு ஏற்படலாம். விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படலாம். அவர்களுடன் சினிமா கேளிக்கைகளில் ஈடுபடலாம். செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களுடன் இருந்த சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்துமே திறன்பட செய்து கொள்ளும் உங்களுடைய செயல்திறன் கூடும். இதன் காரணமாக பணி இலக்கை நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு காலம் பிறக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கிரகிப்பு தன்மையினால் தங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.